தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனி நண்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க, ஸ்ரீ ராமஜெயம் நாடக சபா திருக்கோவிலூர் அந்த குழு இணைந்து நடத்திய நாடகத்தை நாம் படம் பிடித்துள்ளோம். நடித்த நாடகம் கணவனை உயிர் மீட்டால் கற்பகவல்லி. அந்த தெருக்கூத்தில் காலச்சமுத்திரம் லோகநாதன் அவரின் நடிப்பு என்னை பெரிதும் கவர்ந்தது. அப்படிப்பட்ட தெருக்கூத்து கலைஞன் அசாத்திய திறமைகளை நாம் காண்போம், வாருங்கள். போயிடுச்சு. நல்ல பொண்ணா இருந்தாங்க. எங்கப்பா ஒரு பொண்ணு இருந்தா, அதனால பொண்ணு இருக்குது. வந்திருக்காரு பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரரு. 3000 கப்பல், 4000 கப்பல், 20,000 கப்பல், பணக்காரனா கோடீஸ்வரர். நல்ல ஒரு அக்கா ஜோபார் மரம் போ. யாருங்க? என்னடா பெரிய பணக்காரர்? என்னது பெரிய பணக்காரர்? பணக்காரரா? ஆமா. கப்பல், 6000 கப்பல், சாத்தி வர 1000. அப்படியா? 3000 கப்பல் இங்க போடா. 3000 கப்பலுக்கு சொந்தக்காரர் மன்னன், கோடான கோடிக்கு அதிபதி. பணமோ பணம், அப்பேற்பட்டவர் வந்துக்கிறாரு. அப்படின்னா சீக்கிரம் சிம்மாதானம் கொடு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சின்ன பொண்ணுங்க உனக்கு அழகான ஜோடிடா. போட்டி சூழ்கிறதுக்கான ஒண்ணு பாருங்க. மாமா என் அக்கௌண்ட்ல போட்டீங்களா? போட்ட 1 கோடி இல்ல, எனக்கு நீ வந்து ஏங்க அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனை. என் வீட்டு ஒரு வேலைக்காரன் ஒருத்தவன் சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான். எவனா ஓபன் பண்ணல? இல்லங்க, ஆமாங்க. உங்களை தவிர வேற யாருமே பார்த்தது இல்லைங்க. நானு அப்படி இருந்தாலும் ஏங்க, அவன் தேவான்னு ஓடியாருமா. கதவுக்கு பின்னாடி ஒரு பெரிய கல்லு தரேன். ஆமாங்க, போலீஸ்ல உள்ள பிடிக்காது. கல்லு தர அவங்க மண்ண மேல போட்டுட்டு நம்ம ஓடி போயிடலாங்க. நம்ம ஜாலியா இருக்கலாம். கண்டிப்பா போலீஸ் நான் பாத்துக்கிறேன். எதோட பார்க்க மாட்டேன். அப்படியா? கல்லு காலமே பாப்பா, நீங்க உட்காருங்க மாமா. மாமா வெள்ளிக்கிழமை
மாமா 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 இங்க வாய மாக்க கல்யாணம் மாமா என் தந்தை எமக்காக 40 ரூபாய் வாரி வாங்கியுள்ளார். மாமா அவன் வருவா கள்ளத்துக்கு கொண்டு நம்ம ஓடி போயிடலாமா? வந்து என்ன புரியும் கையை எப்பாது தேவாமனை வெற்றினால் வெளியே சென்று வந்தாலும் மாமா வரவில்லையே வரவில்லையே என்று தேவா வழி மீது விழி வைத்து வாயப்படியை திறந்தே வைத்திருப்பார். ஆனால் இன்று வந்தால் வாயப்படியை தாழ்ச்சி இருக்கிறது. ஆனா உள்ளே சத்தம் கேட்கிறது. இதில் ஏதோ சுற்றியும் இருக்கிறதா என்று தெரியவில்லை. சரி, இது யார் வீடு யார் வீடு? கதவை உடைத்து உள்ள போய் பார்க்கலாம். ஐயா புலி அந்த தாசி தன்னாலே அந்த தாசி தன்னாலே எனக்கு இந்த விதிவாசம் ஞானப்பண்டிதா தேவா தேவா என்று அவள் காலிலே விழுந்து அவளே சரணாகதி அடைந்து கிடந்து என் நிலைமையை பார்த்தாயா முருகா? தாலி கட்டிய மனைவி என்று கூட பாராமல் என் கற்பகவல்லிக்கு நான் துரோகத்தை செய்து அவளை அடியோதனமாக அடித்து அவளிடத்திலே இருந்த ஆபரணம் எல்லாம் கொண்டு வந்து அவளிடத்திலே கொடுத்தேனே. நாடை கொடுத்தேன், நகரத்தை கொடுத்தேன், கொண்டிருந்த புஷணத்தை கொடுத்தேன். இனிமேல் இவனிடத்திலே எந்த ஒரு பொருளும் இல்லை என்று என்னை பட்டமரம் போல் வெட்டி முறித்தால் என்ன பட்டமரம் போல் வெட்டி முறித்தால் காவி இவரிடத்திலே எந்த ஒரு பொன்பொருளும் கிடையாது என்று வேறு ஒரு ஆடவனை சேர்த்து என் மண்டையை உடைத்து விட்டாரே. ஞானப்பண்டிதா, இந்த சிறிது நேரத்தில் என் உயிர் ஆனது போக போகிறது. என் உயிர் போகுதே எனக்கு கொஞ்சம் கூட மன வருத்தம் கிடையாது. அது ஏன் தெரியுமா? தாலி கட்டிய மனைவிக்கு எவன் ஒருவன் ரோகத்தை செய்கிறானோ அவன் இந்த பூமியிலே வாழ தகுதியற்றவனாகிவிட்டான். நான் இப்ப இந்த பூமியிலே வாழ தகுதியற்றவனாகிவிட்டேன். இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என் உயிர் போனாலும் பரவாயில்லை. ஆனா கொஞ்ச நேரம் எனக்கு உயிர் தேவை. அது எதற்காக? நான் வாழ்வதற்காக கிடையாது. கேவலமற்ற அந்த தேவா தாசியை பிடித்த இந்த கரம், அவன் காலிலே விழுந்த இந்த சிரம், என் பத்தினி பதிவிரதா என் கற்பகவல்லி பாதத்திலே விழுந்து நான் செய்ததெல்லாம் தவறு, அம்மா என்னை மன்னித்து விடு என்று அவள் ஒரு வார்த்தை கேட்டால் அதுவே எனக்கு போதும் முருகா. என் மனைவியை அரண்மனை விட்டு வெளியே திறத்து விட்டு அவள் என்ன நிலைமையில் எங்கே இருக்கிறாளோ என் நிலைமையை அவரிடத்திலே எப்படி ஆகில அறிவுரை தெரிவித்து என்னிடத்தில் அனுப்பி வைக்க வேண்டும் முருகா. கண்ணே கற்பகம், ஐயா கணவர் தான் என்னை அடித்து துரத்தி விட்டார். ஆனா நல்ல புத்தியோடு இருந்திருந்தால் அவர் இந்த செய்கை செய்ய மாட்டார். அவர் எந்த மயக்கத்தில் இருக்காரு? தாசியினுடைய மயக்கத்தில் இருப்பதாலதான் கட்டிய மனைவி தெரியாத என்னை அடித்து துன்புறுத்தினார். ஆனா அவருக்கு நல்ல புத்தி என்றாகிலும் ஒரு நாள் வரும், அன்று என்னை தேடுவார். அவர் என்னை தேடி வர வேண்டுமே. ஆனால்
தாசி வீட்டிலிருந்து என் கணவரை அழைத்து வந்ததற்கு உதாரணமா இருந்தது முருகனுடைய ஆராதன மந்திரம். ஆமா. விதி விதியா பிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறேனே, இது இருக்கிறது முருகனுடைய ஆலயம். மறுபடியும் முருகனை தியானம் செய்தால் மனம் மாற்றி என் கணவரை என்னோடு சேர்த்து விடுவார். முருகா என் கருணையை முருகன் எதிர் சனகன பாபா, கருணையை முருகன் எதிர் சனகன பாபா, என்னை காத்தருள மைந்தர் ஏறி மாறு மாறுவா, அருணை பரம பரம கிரி வந்தாவா, அவைமுகன் தோழனே அறிவினி பாபா பாபா. அமரர்கள் இடர் கலைந்த அம்பிகை பாலா, அமரர்கள் இடர் கலைந்த அம்பிகை பாலா, கொல்ல அரக்கர்களை கருவறுத்தாயார் முகவேலா, இந்த சமயம் என்னை ஆளும் ஐயா கண்டறிந்தாளா, திருமுகனை கையில் வைத்த சாமிய ஒளியும் கொடி தரித்த கோவிந்த மருகா, ஒளியும் கொடி தரித்த கோவிந்த மருகா, கோவிலாத ஐவத்தாறு முகனையார் முகா, பாடும் என்ன வாழ்வை அதை போட்டியாலப்பா, ஏழை பங்காளனே முருகா முருகா. நான் பட்டதெல்லாம் போது மீதி போட்டியாலப்பா, நான் பட்டதெல்லாம் போது மீதி போட்டியாலப்பா, இந்த காருடாமும் மாந்தரிலே கொள்ளாத பாவினாரப்பா, என்னை சுத்து நாடு வரையில் இங்கு நிற்கிறாதப்பா, புதிதாமி கண்ணன் மகன் சொல்லத்தீரம் பார்த்திருப்பா. நான் மரத்திலே ஏற்றி வைத்த ஏற்றி வைத்த மனித காட்டல் கார்த்திகேயா, ஒரு நாளும் இல்லாத அனர்த்தம் இன்று பூஜையில் நேருகிறது. இந்த 48 நாள் கணவர் வேண்டும் என்று பூஜை செய்யும் போது ஒரு நாள் கூட என்னுடைய விளக்கு அணைந்தது கிடையாது. ஆனா இன்று உன்னுடைய ஆலயத்திலே கற்பூர தீபாராதனை ஏற்றி நான் பூஜை புரியும் போது இந்த தீபாராதனை அணைகிறது. அப்படின்னா என் புருஷனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கணும். தாசி வீட்டுக்கு சென்ற என் கணவருக்கு ஏதோ அனர்த்தம் நேர்ந்திருப்பதால் அல்லவா கடவுள் எனக்கு அறிகுறி காட்டுகின்றார். இனி இங்கே காலம் தாழ்த்தக்கூடாது. தாசி வீட்டுக்கு சென்று கணவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். என்னை தொட வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். இந்த உடலை தொடுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது கற்பகம். அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. அது ஏன் தெரியுமா? ஏனையா உண்மையில் தானவசம் இல்லை ஐயாடி. திருக்கல்யாணம் செய்து 3 ஆண்டு காலம் ஆகிறது. உண்மைதான். இந்த 3 ஆண்டு காலமா மனைவி என்ற ஒரு சுகத்தையாவது உனக்கு நான் கொடுத்தேனா? இல்லை ஐயா, ஒரு காலமும் உனக்கு அந்த சுகத்தை நான் கொடுத்தது கிடையாது. ஆமா, எந்த மனைவியும் அனுபவிக்காத தண்டனையை கொடுத்த நான் ஒரு பாவி. இல்லை, அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. இந்த பாவியை நீ தொட்டால் இந்த பாவம் எல்லாம் உன்னையும் சேர்ந்து விடும் கற்பகம். நான் தான் ஐயா உண்மை பாதுகாக்க வேண்டும். உனக்கு நான் செய்தது துரோகம் என்று மன்னித்து. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். கற்பகம் சொல்லுங்க. என் மண்டை உடைத்து விட்டால் கேவலப்பட்ட ராசி. சரி, எனக்கு புத்தி தெளிந்து விட்டது. சரி, சிறிது நேரத்திலே என் உயிரானது போக போகிறது. இல்லை, அதனால இந்த உயிரானது போகும் நிலைமை அது உன் மடியிலே என் உயிர் போனால் அதுவே எனக்கு போதும். என் நாக்கை பிரிகிற வரைக்கும் உங்கள் உயிரை போவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சரி, அதையும் பார்க்க நான் பக்கத்திலே இருக்கிறேங்க. சபையர்களே, கடவுள் உயிரை எப்படியாவது காவது செய்ய வேண்டும் அப்படின்னு கற்பகவல்லி சாதுசீலன் அருகாமையில் அமர்ந்திருக்க சாதுசீலன் விதி முடிந்து விட்டது. அவன் உயிரை கவர வேண்டும் அப்படி என்று சமணாபுரி ஆளக்கூடிய தர்மத்தை
என்ன வேலை போறதானே அடி வாங்கினா அவன் அழுகுற நீ மட்டும் சிரிக்கிறடா எங்க வந்த எதுக்கு வந்த நீ கிட்ட வரணும் கிட்ட பெரிய காலம் இரவு நேரத்திலே அப்படின்னா என்ன எட்ட பசங்கன்னா என்ன அது என்ன சொல்லமா சபை இருக்கு சபை அந்த என்ன ஒரு கரத்தை நீட்டு தெளிவாக பேச வேண்டும் எப்பேற்பட்ட சபை நான் எப்படி திசைகள் காட்டுகிறேனோ அந்த திசை வழி நடக்க வேண்டும். கடவுள் எப்படி
என் நாடு இருக்க தெரியுமா? சாமலாபுரி கேள்விப்பட்டிருக்கா? சாமலாபுரிய நீதி நேர்மையுடன் தரும் என்று சொல்லுவிடாது என்ற இடத்திலே சுவாயத்தை பிடித்து ஆண்டு வரக்கூடியாக அரக்கரவன் எனக்கு பயன் தருமன் எனக்கு பயன். என் நீதி இருக்க தெரியுமா? என் ஆட்சி இருக்க தெரியுமா? என் ஆட்சி இருக்கிறேன் அக்கிலாறு ஓடுகிறது. என் சின்னத்திற்கு மேலே பருவதிகிரி மையர் ஒரு இளைஞர் தொங்கிக் கொண்டிருக்கார். நான் நீதி தவறிவிட்டால் மயிரானது அருந்து அக்கிராட்டை விழுந்துவிட்டால் நான் இஷ்டமில்ல வாங்கல அப்படி இருக்க இன்றைய தினத்திலே உலகத்தின் கண்ணிலே மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. அவன் உயிர் பெருகிவிட்டலாம். கணக்கு கலியன் பெரிய கலியன் அப்படி இருக்கிறேன். சிம்மாசனத்திலே என் ராஜமேடர் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். யார் உயிர் முடிந்திருக்கிறது அப்படி என்று கணக்கெடுத்து பார்த்து ஒரு ஆளா சொல்லு. சித்ராபுத்ரா என்ன சுவாமி நடக்கிறது? அது கருத்த நிறத்தோடனே